Hello students, welcome back to Foundation Maths Academy. This is 9th Mathematics, Chapter 1 Set Language, Exercise 1.3, Question number 7. Let A and B be two overlapping sets and the universal set be U. Draw appropriate Venn diagram for each of the following. இதில் சில கொஷின்ஸ் கொடுத்துட்டு அதற்கு வென் டயக்ராம் ட்ரா பண்ண சொல்கிறாங்க. ட்ரா பண்ணலாமா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் கொடுத்துருக்கக்கூடிய 3 செட்ஸ் என்னென்ன அப்படின்னா செட் ஏ, செட் பி அண்டு யூனிவர்சல் செட். ஏன் செட் ஏ அண்ட் பி ஓவர்லாப்பிங் அப்படின்னாங்க அப்படின்னா செட் ஏ அண்ட் பிக்கு இன்டர்செக்ஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம், அதாவது காமன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன ஷேர் பண்ண போகிறோம்? ஏ யூனியன் பி, அதாவது செட் ஏ அண்ட் பியை சேர்ப்புக்கு நம்ம எழுத போகிறோம். சேர்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு இதுதான் ஏ யூனியன் பி. ஓகே, அடுத்த செகண்ட் கொஸ்டின் ஏ இன்டர்செக்ஷன் பி, அதாவது ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன்னா காமன். எந்த ஏரியா காமனாக இருக்கும்? இது மட்டும்தான் காமனாக இருக்கும் இல்லையா? அப்போ இதை மட்டும் நம்ம ஷேர் பண்ணணும். ஏ இன்டர்செக்ஷன் பியை இது போல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து தேர்ட் கொஸ்டின் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ். இது போல் ஹோல் டேஷ் கொடுத்தாங்க அப்படின்னா இது எதை குறிக்கும்? யூனிவர்சல் செட்டை குறிக்கும். ஓகேயா? இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியை யூனிவர்சல் செட்லேருந்து மைனஸ் பண்ணணும். ஓகே, அப்போ உள்ளருக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஷேர் பண்ணக்கூடாது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியை ஷேர் பண்ணாமல் யூனிவர்சல் செட்டை ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதைத்தான் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ்னு சொல்லுவாங்க. இது வேறு மாதிரி எழுதுகிறப்ப எப்படி எழுதிக்கலாம்? யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, அடுத்து ஃபோர்த் ஒன் பி மைனஸ் ஏ ஹோல் டேஷ். இது எப்படி எழுதலாம்? யூனிவர்சல் செட்லேருந்து பி மைனஸ் ஏயை மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ செட் ஏ அண்ட் பியில் இந்த 3 பார்ட்டுக்கும் வேறு வேறு பேர் இருக்குது. இது a minus b which is only a. இது b minus a which is only b. இது a intersection b. ஓகேயா? அப்போ b minus aங்கிறது எதை குறிக்கும்? இந்த பார்ட்டை குறிக்கும். ஸோ b minus a ஹோல் டேஷ் என்ன செய்யணும்? இந்த b minus a நம்ம ஷேர் பண்ணாமல் யூனிவர்சல் செட்டை ஃபுல்லாக ஷேர் பண்ணணும். பண்ணலாமா? தட்ஸ் ஆல். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். இது டிமார்கன் லாவில் வரும். வாட் இஸ் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்? இட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ். அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது இந்த பார்ட்டை விட்டுட்டு பாக்கியை ஷேர் பண்ணிங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். இதுவும் நம்மளுக்கு டிமார்கன் லாவில் வரும். வாட் இஸ் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ்? இட் இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ். ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? யூனிவர்சல் செட்லேருந்து ஏ யூனியன் பியை மைனஸ் பண்ணணும். ஓகேயா? ஸோ ஏ யூனியன் பிங்கிறது த ஹோல் பார்ட். அதை விட்டுட்டு அவுட்டரில் மட்டும் ஷேர் பண்ணுங்க.
which is called A dash intersection B dash. Okay. அடுத்து 7th question. What do you observe from the Venn diagram 3 and 5? Venn diagram 3 வந்து A intersection B whole dash. Venn diagram 5 வந்து A dash union B dash. ரெண்டுமே எப்படி ஷேட் பண்ணியிருக்கோம்? ரெண்டும் ஒரே மாதிரி ஷேட் பண்ணியிருக்கோம். So, by using De Morgan's law, A intersection B whole dash equal to A dash union B dash. Therefore, from the Venn diagram 3 and 5, A intersection B, the whole dash is equal to A dash union B dash. That's all. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வென் டயக்ராம்ஸை எப்படி ஷேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்க, கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது எல்லாமே 5 மார்க்கில் வரக்கூடிய ஒரு பார்ட்ஸ் தான். ஸோ மறக்காமல் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye.